அனைவருக்கும் வணக்கம். இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தேவையற்ற முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையற்ற முடி வளர்ச்சியை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். அதுக்கு முன்னாடி இன்றைய சிந்தனைக்காக மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்றைக்கி பல்லு பிரச்சனையினால் கஷ்டப்படுறோம். பல் வலி அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாத்துக்கும் வருது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக டென்டல் டாக்டர்கிட்ட போகாதவங்களே யாருமே கிடையாது. ஏன் இந்த நிலை வந்துச்சு? அந்த காலத்தில் இப்படி இல்லைங்களே. ஸோ ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு தெரியும். வேப்பங்குச்சி வச்சு பல்லு வழக்கின ஒரு பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்க தான் நம்ம. அந்த வேப்பங்குச்சியை வச்சு விளக்கும் பொழுது ஒன்று அந்த பல் ஈரில் வரக்கூடிய நிறைய நோய் தொற்று கிருமிகள் வராமல் தடுக்கக்கூடியதாகவும், பல் ஈறு வீக்கம், ரத்தம் வடிதல் இதெல்லாம் இல்லாமல், பல் வலி இல்லாமல் நிறைய பேர் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை மறந்துட்டு ப்ரஷ்ஷை போட்டு டூத் பேஸ்ட் போட்டு வளர்க்குறோம் அப்படிங்கிற பேரில் எல்லாமே சுத்தமாக தான் வச்சுக்கிறோன்னு நினைக்கிறோம். ஆனால் பல் டாக்டர்கிட்ட போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போது நம்ம அந்த பல்லினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த வேப்பங்குச்சிலையும் ஆலங்குச்சிலையும் அதனுடைய விழுதுகள்லேருந்து தயாரிக்கப்பட்ட பல்பொடிகள்லேயும் தான் இருந்துச்சா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், தேவையற்ற முடி வளர்ச்சி பெண்களுக்கு ஏற்படுது இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது ஃபேஷியல் ஹேர் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் தான் காரணமாக இருக்குது. ஸோ அந்த முடி வளர்ச்சியை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஆண்ட்ரோஜன் டிபெண்ட், இன்னொன்று நான் ஆண்ட்ரோஜன் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்ட்ரோஜன் டிபெண்ட்னா மேல் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வரக்கூடிய முடி வளர்ச்சி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடியோபத்திக் ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேவையற்ற முடி வளர்ச்சிக்கு இன்னொரு பேர் ஹிர்சுட்டிசம். இடியோபத்திக் ஹிர்சுட்டிசம் அப்படின்னா காரணமே இல்லாமல் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் நார்மலாக இருந்தாலும், மேல் ஹார்மோன் நார்மலாக இருந்தாலும் நமக்கு முடி வளர்ச்சி இருக்கும். இதை இடியோபத்திக் ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேல் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வரக்கூடிய ஹிர்சுட்டிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடி வளர்ச்சி, தேவையற்ற முடி வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, PCOD மாதிரியான பிரச்சனைகளோ, அல்லது அட்ரினல் சுரப்பு சம்பந்தமான பிரச்சனைகளோ, அல்லது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குஷிங் சிண்ட்ரோம் சொல்கிறோம், அது ஒரு ஹார்மோன் பிரச்சனை. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுனாலேயோ இல்லை இது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தேவையற்ற முடி வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இந்த நிலைகள்லாம் என்ன ஆகும்னா, ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது ஓவரீஸ்லேருந்து அதனோட வீக்கம் அதிகரிக்கும் பொழுது அதிகரிக்குது. அப்போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நொதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணி நம்ம தோலில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப வீரியமுள்ள டெஸ்டோஸ்டிரோனாக மாற்றுது. அதை நம்ம டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்கிறோம். அது வீரியமான டெஸ்டோஸ்டிரோன். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஹேர் ஃபாலிக்கல்ஸை தூண்டி, உங்களுடைய ஹேர் ஃபாலிக்கல்ஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹேர் பூனைமுடி மாதிரி கலரே இல்லாமல் ரொம்ப தின்னாக அடர்த்தியே இல்லாமல் இருக்கும். இதை நம்ம வில்லஸ் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் டெஸ்டோஸ்டிரோனை டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனாக மாற்றி அந்த ஹேரெல்லாம் டெர்மினல் ஹேராக மாற்றிடுது, சென்சிட்டிவாக மாற்றுது. டெர்மினல் ஹேர் அப்படிங்கிறது அடர்த்தியான கருமை நிறமுள்ள அடர்த்தியான ப்ரெசன்ஸில் நல்ல டார்க்காக நல்ல திக்காக முடி வளர ஆரம்பிக்கும், ஆண்களை போலவே.
ஸோ இதுதான் வந்து நமக்கு எந்த இடத்துல எப்படி முடி வளருது, ஏன் தேவையில்லாமல் வளருது அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான காரணம். இதே இடியோபதிக் ஹிர்சுட்டிசமில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரோஜன் கம்மியாகவே இருந்தாலும் இந்த 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் வந்து ரொம்ப வேகமாக சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ண, நம்ம ஸ்கின்னை ரியாக்ட் பண்ண வச்சிடும். ஹார்மோன் கரெக்டாக இருந்தால் கூட இதுவும் ஒரு காரணம். அப்போது இதை நம்ம சரிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஃபேஷியல் ஹேர் இருக்குன்னா உடனே போய் அந்த இடத்துல நம்ம லேசர் பண்ணுறது, இல்லை த்ரெட்டிங் பண்ணுறது, வேக்சிங் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நமக்கு ஹார்மோன் தான் இந்த தேவையற்ற முடி வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ ஹார்மோன் சுழற்சியை சீர் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது புரியுது இல்லைங்களா? அப்போது அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். க்ரீன் டீ இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து அடிக்கடி குடிக்கலாம். இந்த க்ரீன் டீ குடிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எபிகேலோ கேட்டச்சின் கேலேட் அப்படிங்கிற உயிர்வேதியியல் பொருள் இந்த 5-ஆல்ஃபா ரிடக்டேஸோடைய வேகத்தை குறைக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப வீரியமான அந்த மேல் ஹார்மோன் உருவாகிறத நம்மளால் தடுக்க முடியும். அதனால் முடி வளர்ச்சியை வந்து நம்மளால் குறைக்க முடியும். அப்போது டிஹெச்டி ஃபார்ம் ஆகிறத தடுத்து நம்ம தேவையற்ற முடி வளர்ச்சியை வந்து சரி பண்ணிக்க முடியும். அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உணவில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது. அப்போ சின்ன வெங்காயம் எடுக்கும் பொழுது அதுலேருந்து கேம்பிஃபெரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர்வேதியியல் பொருள் இருக்குது. அதுவுமே இந்த தேவையற்ற முடி வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு அந்த 5-ஆல்ஃபா ரிடக்டேஸோட நொதியினுடைய வீரியத்தை குறைக்குது. அதனால் நமக்கு ஃபேஷியல் ஹேர் வந்து அதிகமாக வளர்கிறத வந்து நம்மளால் கட்டுப்படுத்திக்க முடியும். அப்போது வெளிப்புறத்தில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு பக்கம் நம்ம பண்ணிட்டு, உணவில் அடிக்கடி நம்ம நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது க்ரீன் டீ எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த மேல் ஹார்மோன் ரொம்ப வீரியமாக நம்ம ரத்தத்தில் உருவாகிறத தடுக்க முடியும். அப்போது டெம்பரவரியான ப்ராசஸ் எல்லாம் நம்ம செய்கிறத தவிர்த்து அடிப்படையான காரணம், நோயினுடைய ரூட் காஸ் என்ன, எதனால் முடி தேவையில்லாமல் ஆண்களை போலவே பெண்களுக்கு முளைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ் பளிச்சுன்னு அழகாக வச்சுக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.